obesity is very closely related to also diabetes. We know that Malaysia is one of the per capita one of the top countries to have diabetes. Okay, hi. வெல்கம் எவ்ரிவன். இதான் வாட்டி நம்ம ஸ்கை ஷோல ஒரு ப்ரோக்ராம் தமிழ்ல செய்றோம். அண்ட் அது ஏன் நம்ம இந்த வாட்டி தமிழ்ல செய்றோங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. பிகாஸ் மிஸ்டர் சேகரன் ஃப்ரம் AJ Pharma அண்ட் மிஸ்டர் சார்ல்ஸ் ஃப்ரம் AJ Pharma உங்ககிட்ட நம்ம ஏன் அவங்க வந்திருக்காங்கிறது அப்புறமா நம்ம சொல்றோம். பட் ஏன் நம்ம தமிழ்ல இந்த வாட்டி ப்ரோக்ராம் செய்றோங்கிறது பிகாஸ் ஒரு வெரி வெரி பிரஸிங் இஷ்யூ. அதாவது என்னன்னா, மலேசியால போன வாரம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்க்க போனோம்னா செகண்ட் ஹையஸ்ட் ஒபிசிட்டி ரேட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் இருந்துச்சு. லாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அவங்க செய்யும் போது தாய்லாந்து நம்பர் 1, புருனாய் நம்பர் 2 அந்த மாதிரி என்னமோ இருந்துச்சு நினைக்கிறேன். தென் மலேசியா நம்பர் 3 நம்பர் 4. இப்போ தாய்லாந்தையும் இந்தோனேஷியாவும் பீட் பண்ணி மலேசியா செகண்ட் ஸ்பாட்ல நிக்குது ஆஃப்டர் புருனாய். ஓகேங்களா? So of course நம்மளுக்கு obesity is very closely related to also diabetes. Okay, and we know that Malaysia is one of the per capita one of the top countries to have diabetes. And even number national registry la pathina we will know by age, by state, by ethnicity yaar highest diabetic patients in Malaysia and America. So before I continue, I just want to tell this statistics is by 2023 and from 2020 and 2023 registry by national registry la. So adha solla varan. So before நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட எப்படி நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்க்க போனோம்னா ethnicity wise even by registry national registry Indians are the highest in diabetic. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மலேசியன் பாப்புலேஷன் 33.2 மில்லியன். ஓகே, ஸோ அதில் மல்லே பாப்புலேஷன் 17.6 மில்லியன், சைனீஸ் பாப்புலேஷன் 6.9 மில்லியன், இந்தியன் பாப்புலேஷன் 2 மில்லியன், அதர் பூமிஸ் சபான் சரவாக்கின்ஸ் 3.7 மில்லியன். பெர்சன்டேஜ் படி பார்க்க போனால் மலேஸ் த ஹையஸ்ட் 57.9%, சைனீஸ் 22.6%, இந்தியன்ஸ் 6.6%, அதர் பூமிஸ் 12.2%, அதர்ஸ் லைன் சொல்லுவாங்களே அவங்க 0.7%. ஓகேங்களா? இது ஜெனரல் பாப்புலேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக். ஓகே, இப்போ டயபெட்டிக் நேஷனல் ரெஜிஸ்ட்ரி, அதாவது இது யாரு நேஷனல் ரெஜிஸ்ட்ரி அது ரெஜிஸ்டர் பண்ணுது. that means they have done a blood test and found out. ரெஜிஸ்டர் ரெக்கார்ட் இருக்குன்னு ரெக்கார்ட் இருக்கு. ஓகே, ஓகேங்களா? ரெக்கார்ட் இல்லாதவங்க நம்மளுக்கு அன்னோன். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சதுல ரெஜிஸ்டர் எது பார்க்க போனா மல்லேஸ் 1,008,172 1 மில்லியன் வச்சுக்கோமே. 1 மில்லியன் 1 மில்லியன் இந்த பாப்புலேஷன் பாப்புலேஷன் 57.9%. 57.9%. ஓகே, நான் ஸ்டாட்டிஸ்டிக் அப்புறமா சொல்றேன். சைனீஸ் 329,000 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஓகேங்களா? இந்தியன்ஸ் 220,000 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். லைன் சொன்னது 140,000 பேஷண்ட்ஸ். ஓகே, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இதுல பெர்சன்டேஜ் படி நம்ம எடுக்க போனோம்னா இப்போ பார்க்க போனா 5.7% of the 57.9 million Malay population 5.7% is diabetic. 57 is diabetic only. 5.7%. Oh, 5.7%. You see, so 5% quite a high number la சொல்லலாம். பட் அவங்க 57.9 million 57.9% which is 17.6 million people. அதுல 5% டயபெட்டிக் வச்சுக்கலாம். 5-6%. ஓகேங்களா? சைனீஸ் பாப்புலேஷன் முதல்ல 6.9 மில்லியன். அதுல 4.7% டயபெட்டிக். ஓகேங்களா? அண்ட் தட் இஸ் 329,000 பீப்புள். ஓகேங்களா? அண்ட் இந்தியன்ஸ் 220,000 out of the 6.6%, which is around 2 million, which constitutes to around 11% of the Indian population being diabetic. Oh my God. So Indian is higher. அவங்க தான் ஆக மேல இருக்காங்க. Even though ஆளுங்க 6.6% இருந்தா, I mean they are only 6.6%, 2 million of the population.
பட் அவங்களோட டயபெட்டிக் ரேஞ்ச் வந்து highest among the ethnicity 11 நம்பர்ல கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு தெரியல டாக்டர். அது வந்து பெர்சன்டேஜ்ல பார்த்தா அது வந்து ஹையா தெரியுது. ஆமா ஓகேங்களா. so this is the percentage. ஏஜ் படி பார்க்க போனா 40 to 49 40 to 69 years old highest. and diabeticல வந்து type 1 type 2 இருக்குல்ல. so we're not going to go into explanation. of course type 1 is autoimmune or what do you call this type 2 is what do you call this type 2 diabetes lah. type 1 type 2 னு சொல்லுவாங்க. type 1 is autoimmune, type 2 is more towards how to say acquired lifestyle ஓகேங்களா. type 2 diabetes okay. and by state Selangor is the highest. okay by state Selangor is the highest. I think latest statistic படி பார்க்கணும்னா even Kedah was one of the highest, followed by Johor. okay Selangor, Kedah and Johor is one of the highest states to have diabetic patients lah. okay so Selangor means overall சொல்றீங்களா இல்ல just particular Indian? no I mean overall சொல்ல வரேன் ஓகேங்களா. so உங்களோட what do you call this expertise படி பார்க்க போனா what do you all think is the reason why ஏன் வந்து இந்தியன்ஸ்ல வந்து டயபெட்டிக் இவ்வளவு prevalent இவ்வளவு ஹையா இருக்கு 11.1%ல? those days பாத்தீங்கன்னா டாக்டர் மிந்திலாம் அப்பெல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டயபெட்டிக்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேர், கேள்விப்பட மாட்டோம், ரொம்ப ரேர். அப்படியே வந்து அடுத்து டயபெட்டிக் வந்தால் கூட என்னோட ஃபேமிலியிலேருந்து வந்துச்சு, ஃபேமிலியை ப்ளேம் பண்ணுவாங்க. என்னோட துருனுக்கு முன்னாடி தாத்தா பாத்தி கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மாற லைஃப் ஸ்டைல் மாறுது. லைஃப் ஸ்டைல் லைக் கேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்ற டைம் ஓடும், சாப்பிட்ற டைம் ரன்னிங் ஆகும். ஸோ ஃபுட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட். தென் இப்போ 7-Eleven போனால் நாசிலமா இருக்குது டாக்டர், அப்படியே எடுத்து போய் மைக்ரோவேவில் வச்சுட்டு சாப்பிட்டுருது. ஏன்னா பட் அந்த நாசிலமா 7-Eleven ஒரு 2 மாதம் 3 மாதமாக அப்படியே ப்ரிசர்வேட்டிவோட இருக்குது. ஸோ அங்கே போட்டு வந்து அங்கே வந்து அந்த சாப்பாடு வெளியாக்கும் போது அந்த நாசிலமாவில் வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த், என்னது நோ தடு பஹான் இதுன்னு சொல்லி போட்டுருவானுங்க, கீமியான்னு போட்டுருவானுங்க. பட் அந்த 2 மாதம் அதை வைக்கணும்னா அதை தாங்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக கெமிக்கல் போட்டு ஆகணும். ஸோ அது ஒரு ஃபுட் குவாலிட்டி வந்து குறைஞ்சிச்சு. ஃபுட்டோட என்ன சொல்றது அந்த மேக்ரோன்னு சொல்லுவாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்ல வந்து நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கூட சாப்பிட்றோன்றது அது ஒரு undeniable. அது one of the major fact. Okay. And then on top of that இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து மிந்திலாம் வந்து கடைக்கு போனோம்னா கோழி கறி, சிக்கன் கறி, ஒரு வெஜ்ஜி அப்படிதான் இருக்கும். மட்டனு இந்த மற்ற ஐட்டம்லாம் சைட் டிஷ்ஷாக கேட்போம். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து எப்படின்னா சிக்கன் மட்டன் சீ ஃபுட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து இலையை போட்டு எல்லாம் வச்சிடறாங்க. அந்த மாதிரி அப்படி இப்போ எல்லாமே அதில் இருக்கு, எல்லாத்தையும் அதில் சாப்பிட்றாங்க. ஆன் டாப் ஆஃப் தேட் அடிஷ்னலாக வந்து கார்போஹைட்ரேட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதுதான் நான் ஆளுங்கிட்ட சொல்லுவேன், வி ட்ரிங்க் அவர் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேங்களா. இப்போ நீங்கள் சொன்னபடி வந்து பார்க்க போனால் த வே தே இப்போ இந்தியன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து புரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு ஒரு நாளில் ரொம்ப குறைவு. இல்லை கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அது வந்து நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட போகிறாங்கன்னா அதில் 3 வெஜிடபிள், சோறு. அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த சைனீஸ் டயட் வந்து அந்த ரைஸ் வந்து இவ்வளோதான் இருக்கும். நான் என்ன ஜோக் பண்ணேன், நம்ம சோறு அள்ளி வைக்கிற அந்த போலி வந்து ஒரு வாட்டி வைக்கிறது அந்த போல் இருக்கும். மலையில சொன்னா பொக்கல் மாத்தி சொல்லுவாங்க, பொக்கல் மாத்தி. so இது வந்து one of the reason the increase intake one food. Okay, food is the main reason. Increase intake of carbohydrate. We drink our carbohydrates இன்னொன்னு maybe அந்த ஃபுட் கூட சாப்பிடும்போது தேத்தாரே, ஒரு மைலோ, anything sweet drinks. so இது வந்து நம்ம யங் டைம்ல இருக்கும்போது நம்ம பென்கிரேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும்போது ஓகேயா இருக்கும். பட் as we age that insulin release பண்ணி அது வந்து ஓவர் ஒர்க் ஆகிறதுனால and our low protein because high carbohydrate needs the body to produce more insulin. ஓகேங்களா. and அதான் டைப் 2 வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் diabetes னு சொல்லுவாங்க. because வந்து பாடி வந்து it doesn't need that much of carbohydrate anymore, too much. Why? because second part of the problem, poor amount of physical activity. So physical activity வந்து இப்போ நம்ம பிஸியா இருக்கோம், நம்ம வந்து அங்க போக முடியாது, இங்க போக முடியாது, வேலை செய்யறதுக்கே டைம் கரெக்டா போயிடும், வீட்டுக்கு வந்தாலும் லேப்டாப்ல வேலை செய்வோம் and we won't be able to do any physical activity அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலி நீங்க என்னை கேட்டீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 hour உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஒர்க் அவுட் பண்றதுக்கு. 1/2 hour வேணாம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் போதுமே.
10 நிமிஷம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் சம்திங் நீங்க ஓல்ட் ஏஜ்ல 10 நிமிஷம் ஓகே. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ யுவர் யங்கர் ஏஜ் 10 நிமிஷம் not enough. And of course half an hour you cannot find in a day to do some physical movement exercise. நீங்க வந்து weight தான் பயங்கரமா தூக்கணும் இல்ல. You can do any physical activity. Okay, as long as you're brisk walking, going upstairs, ஏதாவது ஒன்று இந்த மாதிரி half an hour உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எஸ், you feel tired because you work out, you feel ஐயோ இது நம்ம செய்ய தேவையில்ல அப்படின்னு. That's what people normally feel and they won't continue doing. பட் நீங்க வந்து அதோட ஹேபிட், ஏன் சில பேர் ஜிம் போயிட்டு அது வந்து ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க செய்யறதுக்கு, பிகாஸ் they feel good after doing it. and then discipline on that. அது டிசிப்ளின் ஒன்னு கிரியேட் பண்ணோம். and even though அந்த ஒர்க் அவுட் பண்ற டைம் டயர்டா இருந்தாலும் that is only 45 minutes. அதுக்கப்புறம் வந்து your general well-being, your mood எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிரும். You can ask someone who has worked out and not worked out, stop for a while, அவங்க மூட் எப்படி இருக்குன்னு. And people who have not worked out at all and people who are in the workout industry itself, they would know அந்த மூட் எப்படி இருக்கும் செய்யும்போது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் யூ கேன் இன்கார்பரேட் 20 minutes, half an hour a day. அது வந்து ரெண்டாவது. பிகாஸ் இந்த இன்சுலின் வந்து நம்ம வந்து கரெக்டா அந்த சுகர் வந்து கார்போஹைட்ரேட் நம்ம கரெக்டா பாய்க்கணும்னா, அந்த ஃபேட் பர்ன் வரணும்னா, you have to signal to the body to use this glucose, this sugar, this carbohydrate obtain பண்ண food. ஓகேங்களா? ரெண்டாவது lack of protein. சாப்பிடல, lack of protein, lack of fat. ஏன்னா fat வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருமா கேள்விப்பட்டா சாப்பிட்டா வந்து. ஓகேங்களா? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மலேசியன் டயட்ல வந்து முக்கியமான இந்தியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, தீபாவளி டைம் வெரி ஃபேமஸான லைன், மட்டன் சாப்பிட்டனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன், அந்த ஹார்டு வந்து புல்லு தான் சாப்பிடுவோம். ஆமாம். அது எப்படி அதை வந்து அது கொலஸ்ட்ரால் கன்வெர்ட் பண்ணி அது வந்து மட்டன் சாப்பிட்டோன்னே ஹார்ட் அட்டாக் வருது. இல்லை, கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து இது ஒரு மித் வந்து டிபங்க் பண்றாங்க. இப்போ கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து அனிமல் சாஸ்ல மட்டும் இருந்து தான் வரும். நீங்க வந்து இப்போ போய் ஒரு பாட்டில் ஆயில் வாங்குறீங்க, சோயா ஆயில் ஓ கார்ன் ஆயில் whatever, பேபாஸ் கொலஸ்ட்ரால்னு போட்டிருக்கோம். ஆமாம், அது லாஜிக்கே இல்லை. பிகாஸ் பிளான்ட் பேஸ்ல வந்து கொலஸ்ட்ரால் கிடைக்காது. அது வேற என்னமோ ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, பிளான்ட் பேஸ்ட் கொலஸ்ட்ரால், இட்ஸ் another நேம் ஃபார் இட். பட் கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து நீங்க அனிமல் சாஸ்ல இருந்து தான் ஆப்டெயின் பண்ண முடியும். இன்னொன்னு அது நம்ம லிவர்ல தான் ப்ராசஸ் பண்ணோம். ரெண்டாவது நம்ம லிவர் வந்து கிளைகோஜன் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த சுகர்ல இருந்து கிளைகோஜன் ஸ்டோர் பண்றது ஒரு பேங்க் வால்ட் மாதிரி. இப்ப கிளைகோஜன் ஸ்டோரேஜ் வந்து அதுல கூட வந்துருச்சுன்னா then only it will convert to become body fat and to be kept as fat la. Fat ஏன் வச்சிருக்குன்னா நம்ம வந்து starvation mode னு சொல்லுவாங்க. I mean சாப்பாடு பத்தாத டைம்ல வந்து it will take this and use it for energy. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்மளுக்கு அந்த மோட் போறதே இல்லைங்க. நம்ம என்னைக்கும் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஃபேட் பர்ன் பண்றதுக்கு அதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் திங், இந்த கன்வர்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் டு பிகம் ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், ஈவன் குட் LDL ஃபங்க்ஷன் வரதுக்கு நம்ம லிவர்ல வந்து அந்த கிளைகோஜன் ஸ்டோரேஜ் கூட ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த லிவரோட ஃபங்க்ஷன் வந்து போர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி டிசீஸ் சொல்லுவாங்க. non-alcohol, because alcohol can cause fatty liver. Non-alcoholic fatty liver வந்து based because of high carbohydrate, high sugar consumption. So இதனாலே வந்து அந்த லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்ச வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம இந்தியன் எத்னிசிட்டியா வந்து நம்ம இது பண்றோம்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்டே வந்து என்னைக்கும் நீங்க காலைல பாத்தீங்கன்னா இது we take ரொட்டி சனை, எஸ், நாசிலமா, இந்த மாதிரி. இது பேசிக்லி இதெல்லாம் வந்து பேசிக்லி மலேசியன் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப. ஓகேங்களா? பட் மேபி ஒன் திங் இஸ் நம்ம வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த ரைஸோட அமௌண்ட் வந்து ஹையர், போர்ஷன் இஸ் ஹையர். தட் இஸ் சம்திங் தட் வி நோ. அண்ட் புவர் ப்ரோட்டீன் இன்டேக். பிகாஸ் நீங்கள் அதர் எத்னிசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இது பீஃப் சாப்பிடுவாங்க, இல்லை லேம் சாப்பிடுவாங்க, இல்லை ஃபிஷ் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்தியன்ஸ் வந்து அந்த கவுச்சி வந்து ஸ்மெல் தாங்க முடியல அப்படின்னு ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பேர் வெஜிடேரியன்ல இருப்பாங்க. ரொம்ப பேர் அந்த மாக் மீட் சாப்பிடுவாங்க, மாக் ஃபிஷ், மாக் சிக்கன், சோயா, அது இதுன்னு. அது இன்னும் வர்ஸ். ஓகேங்களா? ஸோ குட் when you under eat protein you over eat carbohydrates சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஒன்று. நல்ல ஃபேட் சாஸ் இல்லை சாப்பாடுல, குட் ஃபேட் சாஸ், குட் அனிமல் ஃபேட் சாஸ், கீ, பட்டர், யோகர்ட், இதெல்லாம் வந்து குட். அந்த காலத்தில் நம்ம ரொம்ப சாப்பிட்டுருந்தோம். இப்போ வந்து யாரும் அதெல்லாம் சாப்பிடல, ரொம்ப குறைவு சாப்பிடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஃபன், லஞ்ச், அப்புறம் நைட் வந்து டிஃபன் மாதிரி தான் இருக்கும். காலையில் தோசை, இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுருவாங்க. லஞ்சு ஒண்டி தான் அவங்க சோறு சாப்பிடுவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா தோசை இந்த மாதிரி மேலே சாப்பிடுவாங்க, லைட்டாக சாப்பிடுவாங்க.
பட் இங்கே ஒண்டினா நம்ம இந்தியன்ஸ் எப்படின்னா மத்தியானமும் சோறு நைட்டும் சோறு. ஸோ அதை வந்து அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் நைட்டு. ஏன்னா நைட்டு அந்த சோறை சாப்பிட்டுட்டு படுக்கும்போது ஒன்று லேட்டாக சாப்பிட்றோம். ஆஃப்டர் 9 தான் சாப்பிடுவாங்க முக்கால்வாசி. ஆஃப்டர் 9 10 மணி இந்த மாதிரி தான் சாப்பிட்றது. அப்போ டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது கேன் காஸ் ஆஃப் யூ ஆர் வெரி ரைட். நம்ம தூங்குறதுக்கு கிட்ட இருக்கிற டைம்ல சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கினோம்னா your body is going to take a lot of time to digest that food, and அந்த டைம்ல நீங்க எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய மாட்டீங்க. So most of this food is going to be converted to be kept as fat, glycogen storage increase, fatty liver. இதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ்ல வரது தான். And of course you don't have proper activity to burn it out. So இதுதான் வந்து the reason why I feel the population based statistics in Malaysia for Indians is the highest. And memang that is the truth. அதுவும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஐ எம் ஃப்ரம் ஜொஹோ. இப்போ ஜொஹோட லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுங்களா? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் இன் ஜொஹோ ஒர்க்கிங் சிங்கப்பூர் கேன் சே ஒரு நாளைக்கு வந்து ஏறக்குறைய 100,000 of people going in across and coming back. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுங்களா? லைக் மார்னிங் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து சரியான சாப்பாடு இருக்காது. ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து வரணும். தூங்குறதுக்கே டைம் இருக்காது. ஸோ சம்டைம் நைட்டில் வெறுன்னு சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. படுக்கும்போது சம்டைம்ஸ் லைக் மார்னிங் ஷிஃப்ட் போகணுன்னா ஐ மீன் ஒரு நாளைக்கு வந்து ஈஸிலி மஸ்ட் கெட் 5-6 hours நம்மளுக்கு அந்த டைஜஷன் வேணும். நம்ம உடனே ஏந்திரிச்சோன்னே நம்ம வந்து ஐ மீன் ஒன்றும் சாப்பிடாம வயிற்றோடு போயிட்டு அங்கே போய் ஜஸ்ட் கிராப் சம்திங் ஃபாஸ்ட் ஃபுட் போகும்போது ஹாட்டாக் இருக்கும், போகிற வழியிலே இருக்கும், நஸ்ல மேலே பேக் பண்ணிவிட்டு பஸ்லேயே சாப்பிடுவாங்க. டைம் இருக்காது சம்டைம்ஸ். ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து வேலை செய்யணும். அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரும்போது டேக் அபவுட் இந்த ஜேம், அந்த ஸ்ட்ரெஸ். இந்த டயபெட்டிக் காஸ் ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் ஃபுட், இஸ் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ. ஆமாம், ஆஃப்கோர்ஸ். வெரி ரைட். ஸ்ட்ரெஸ் இருக்குங்களே, நம்மளோட அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அந்த மன உளைச்சல் வந்து அவங்கள வந்து அந்த சம்டைம் எல்லாம் அவங்களோட உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் கோளாறு ஆயிரும் அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே. ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா அவங்க கரெக்டாக வீட்டிலே சமைச்சு பேக் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் சிரமப்படலாம், கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஏன்னா அவங்களோட ஹெல்த். ஆமாம். இப்போ அங்கே பாருங்களேன், பாப்புலேஷன் வந்து 25 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. இப்போல்லாம் வந்து 20-21 வயசுல எல்லாம் சிங்கப்பூருக்கு தான் போகிறாங்க வேலைக்கு. சிங்கப்பூருக்கு போனோம்னா அங்கே வந்து 7 hours, ஐ மீன் 12 hours வேலை. 7 to 7 12 ஹவர்ஸ்னால் என்ன ஆச்சு அவங்களுக்கு? அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப குறைவு. ஸோ அதை வந்து அவங்க என்ன செய்யணும்னா, அவங்க அந்த லைஃப் ஸ்டைலில் வந்து நேரம் கிடைக்கும் போது they must do some exercise. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் go to any nearby taman, recreational park, everywhere you go there. சம்டைம் நானும் என் ஒய்ஃபும் போவோம் வாக்கிங்க்கு. ஒரு தமிழங்களை பார்க்க முடியாது. நாட் ஈவன் ஒன் சிங்கிள். நான் பார்ப்பேன், என்னடா எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு பார்ப்பேன். எங்கேயாச்சும் மேபி மூலையில் ஒரு கப்பல்ஸ் நடத்த போவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபுல்லாக வந்து சாரி டு சேலா ஃபுல்லாக வந்து எல்லாம் சைனீஸ். மல்லையும் இப்போ வந்து ரொம்ப விழிப்புணர்வு வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்கள நிறையா சைனீஸ் கூட சேர்ந்து இது செய்கிறாங்க, தைச்சி செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க அந்த மாதிரி செய்கிறதில்ல. நான் எல்லாரும் குறை சொல்லலை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே பாப்புலேஷன், நம்மளோட பாப்புலேஷன் ஆக குறைவாக இருக்குது, ஆனால் பெர்சன்டேஜ் வந்து கூடலாக இருக்குது. செய்கிறாங்க தான் ஒரு சில பேர்கள் தான். அதே வந்து நம்ம வந்து எல்லாருமே இதை வந்து கடைப்பிடிச்சோம்னு வச்சிங்களேன்,